Student class 10 Samachir portion பார்க்குறோம். இது important question from chapter 1. The function T which maps temperature in Celsius into temperature Fahrenheit F is defined by T of C where F equal to ஒரு condition கொடுத்திருக்காங்க. Find T of 0, T of 28, T of minus 10. Next the value of C when T of C equal to 212, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit. இப்படி some conditions ஓட question கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த Fahrenheitனா யாருன்னா இந்த T of C தான் Fahrenheit. அப்போ நம்ம எழுதிப்போம் T of C equal to 9/5 into C plus 32. ஓகே, இப்போ என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? T of 0. அப்போ C இருக்கிற இடத்துலனா 0 போட போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் T of 0. அப்போ ரைட் சைடில் C இருக்கிற இடத்துல 0. 0 into any number 0. So our answer is 32. Okay, next T of 28. அப்போ T of C என்னதுன்னு எழுதி வச்சுக்கலாம். 9/5 into C plus 32. இதில் Cக்கு பதில் 28 போட சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் சைட்லையும் C இருக்கிற இடத்துல 28 போட்டுக்கலாம் ப்ளஸ் 32. ஓகே, இது என்ன பண்ணிக்கலாம்? டுவெண்ட்டி 5/5 plus 32. இதை எல்சிஎம் எடுத்தோன்னா ஒரு 5க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 தான். ஸோ மேலேக்கிளை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 252 plus 16/5. இதை பண்ணோன்னா ஆட் பண்ணோன்னா 252 plus 160 2412/5. இதை கேன்சல் பண்ணோன்னா 8 5s are 40, கேரி ஓவர் 1, 2 5s are 10, 4 5s are 20. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? T of minus 10. அப்போ C இருக்கிற இடத்துல -10 போடணும். ரைட் சைட்லையும் C இருக்கிற இடத்துல -10 ப்ளஸ் 32. 1 5 2 5s are 10, 9 2s are 18 ப்ளஸ் 32. டோட்டல் என்ன வரும்? 14 வரும். பாசிட்டிவ் நம்பர், ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடணும். அப்போது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. அப்போ டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. ஓகே, டி ஆஃப் சிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212. இதுதான் இதோட மீனிங். என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ 9/5 into C equal to 212 minus 32. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 180. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 5 அந்த சைடு கொண்டு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 9C equal to 180 into 5. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த 9 டிவைடில் கொண்டு வருவோம். அப்போ C equal to 180 into 5/9. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 9 2 9s are 18. அப்போ 20. C equal to 5 2s are 10. 5 into 20 100. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனுக்கு ஆன்சர் என்னது? C வந்து 100. ஓகே, நெக்ஸ்ட் த டெம்பரேச்சர் when the Celsius is equal to the Fahrenheit. ஓகே, அப்போ செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நான் இங்கே பண்ணுறேன் ஆப்ஷன் 5. அப்போ நம்ம கொஸ்டின் பாருங்கள். F equal to 9/5 into C 32. ஃபேரன்ஹீட்டும் செல்சியஸும் சேமா. அப்போ எஃப்க்கு பதில் சின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போவோம். இப்போ நம்ம C தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ C minus 9/5 C equal to 32. எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 5 இங்கே போயிடும். 5 minus 9 minus 4/5 into C equal to 32ன்னு இருக்கும். கரெக்டாக? இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம்? C தான் வேணும்னா இந்த டேர்ம் அந்த சைடு போயிடும். அப்போ C equal to 32 அங்கே இருக்குது. இது அந்த சைடு போனால் 5 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். 8 4s are 32. இந்த மைனஸும் இருக்குது. அப்போ C equal to minus 8 5s are 40. அவ்வளோதான். ஆப்ஷன் 1 ஆன்சர் இங்கே இருக்கு. ஆப்ஷன் 1ஓட ஆன்சர், ஆப்ஷன் 2ஓட ஆன்சர் இங்கே இருக்கு. ஆப்ஷன் 3ஓட ஆன்சர், ஆப்ஷன் 4ஓட ஆன்சர், ஆப்ஷன் 5ஓட ஆன்சர். கிளியர்?